அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான என்எம்எம்எஸ் எக்ஸாமிற்கான ரிசல்ட் தற்போது வெளியாகி உள்ளது. அந்த ரிசல்ட்ட மாணவர்கள் ஆன்லைன்லயே செக் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மாணவர்கள் SATல எவ்வளோ மார்க், மேட்ல எவ்வளோ மார்க் அப்படின்றத பார்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அந்த ரிசல்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் என்எஸ்பி போர்ட்டல்ல ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அதாவது நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்ல தனியா அப்ளை பண்ணா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது மார்க் அண்ட் ரோல் நம்பர் வந்து பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இந்த ரிசல்ட் காப்பி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி ஆன்லைன்லயே மார்க் செக் பண்றது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல tge.tn.gov.in என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 4வது கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்எம்எம்எஸ் எக்ஸாமினேஷன் முடிவுகள் பிப்ரவரி 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பக்கத்திலே கிரீன் கலர்ல வியூ ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்க என்எம்எம்எஸ் எக்ஸாம் பிப்ரவரி 2025 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அங்க ரோல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அங்க ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது 9 டிஜிட் தான் இருக்கும். இங்க 10 டிஜிட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருக்கும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் என்டர் பண்ணிட்டு ஐஃபன் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் ஐஃபன் டேட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்ல என்டர் பண்ணிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்எம்எம்எஸ் பிப்ரவரி 2025 ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ரோல் நம்பர், அவருடைய நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அவர் மேட்ல எவ்வளோ மார்க், SATல எவ்வளோ மார்க், டோட்டல் எவ்வளோ மார்க், அவருடைய கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னாலும் இங்கே தெரியக்கூடிய பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் டெஸ்டினேஷனுக்கு நேராக எந்த பிரிண்டர் செலக்ட் பண்ணிட்டீங்களோ ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எம்எம்எஸ் எக்ஸாம் ரிசல்ட் காப்பி வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மற்ற மாணவர்களுக்கு பார்க்கறதுக்கு சர்ச் அனதர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்துடும். ஸோ திரும்ப மறுபடியும் மற்ற மாணவர்களுடைய ரோல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து SAT லெவலோ மேட் லெவலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.